இவங்க மாவட்டத்தோட கலெக்டர்கிட்டயே போய் நம்ம ஊர்ல முழுமையான மதுவிலக்கை அமல்படுத்துங்கன்னு கோரிக்கை வைக்கிறாங்க. ஆனா கலெக்டரும் அதெல்லாம் சாத்தியமே இல்லைன்னு அந்த அம்மாவை வெளியே அனுப்பிச்சிடுறாரு. அப்புறமா முதல்வரோட புலனாய்வு குழுவுக்கே போய் மனுவை கொடுக்கறாங்க. ஆனா அவங்க எல்லாம் அந்த மனுவை பிரிச்சு கூட பார்க்காம தூக்கி போட்டுறாங்க. அதுக்கப்புறம் வேற வழி தெரியாம மதுவால விதவையான பெண்கள் எல்லாம் கூட்டிட்டு அமைச்சர் வீட்டு முன்னாடியே போராட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா வெளியே வந்த அமைச்சரும் மதுவெல்லாம் விளக்க முடியாது, வேணும்னா உங்களுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு ரொம்பவே கொச்சையான முறையில பேசுறாரு. அதை கேட்டுட்டு இருந்த விதவையான பெண்கள் எல்லாம் கல்ல அமைச்சர் மேல விட்டு எறிய ஆரம்பிக்கிறாங்க. கல்ல விட்டு எரிஞ்சதுனாலேயே இவங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணி ஜெயில போட்டுறாங்க. அப்புறமா இந்த அம்மாவோட கேஸும் கோர்ட்ல ஹியரிங் ஆகுது. இப்ப இருக்க இந்த முதல்வர் மதுவிலக்கை முழுமையா அமல்படுத்துறேன்னு சொல்லிட்டு தான் இப்ப முதல்வரே ஆயிருக்காரு. ஆனா அதை பத்தில அவங்க கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டேங்கிறாங்க. இதுக்கெல்லாம் முதல்வர் கண்டிப்பா இந்த கோர்ட்டுக்கு வந்து எனக்கு பதில் சொல்லியே ஆகணும்னு சொல்றாங்க. இது மக்களுக்கு இடையே ரொம்பவே பேச்சு பொருளா மாற முதல்வரும் சரின்னு கோர்ட்டுக்கு வந்து இந்த அம்மாவை சந்திக்க வராரு. அப்ப அந்த அம்மாவுக்காக வாதாடிட்டு இருந்த அவங்களோட ஹஸ்பண்ட் சாராயத்தினால நடக்கிற ஒரு கொடுமைகளையும் பாயிண்டா செருப்பால் அடிச்ச மாதிரி எடுத்து வைக்கிறாரு. முதல்வரும் மக்களுக்கு முன்னாடி தான் பேரை காப்பாத்துறதுக்காக முழுமையான மதுவிலக்கையும் அமல்படுத்திடுறாரு.